Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து கவுன்சிலிங்காக வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 80% காலேஜுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 80% காலேஜ் ரேங்க் லிஸ்ட் எப்படி வந்து ஆன்லைன்லயே மொபைல் ஃபோன் மூலமா செக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் வந்து கிடையாது. அது ரொம்ப சின்ன விஷயம் தான், சரிங்களா? அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்க பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். 2 ட்ரிக் இருக்கு, 2 மெத்தட் மூலியமா நீங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் காசால இருந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் காலேஜ் சைடில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் தான் வந்து பிரின்சிபல் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரேங்க் லிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லையுமே கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த கவர்மெண்ட் காலேஜுகளில் 80% காலேஜுகளில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? உங்களுடைய காலேஜுக்கு நீங்கள் எந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டிங்களோ அந்த காலேஜ் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா dnkasa.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிருந்தீங்க இல்லையா, அதுக்கான ரெசிப்ட் எடுங்க. அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் போட்டிருக்கீங்க, எந்த காலேஜில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஃபோன் மூலிமா ரேங்க் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டான டைரக்ட் லிங்க் வந்து அதில் வந்து கொடுத்துருக்குறேன். பிடிஎஃபாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு லிங்காக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பிஏ படிச்சிருக்கீங்க, எதை அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக லிங்க் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்காக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பெரும்பாக்கம் சென்னை, அதாவது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் நான் வந்து எடுக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால இந்த வெப்சைட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா வெப்சைட் லிங்க்குமே வந்து எல்லா காலேஜுக்குமே தனியாக வந்து வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜில் போயிட்டு தான் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் அந்த காலேஜோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்து கூட்டு போகும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி ப்ரோ நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சில காலேஜ் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல லேட்டஸ்ட் நியூஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். இல்லை ரைட் டு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பிரின்சிபலோடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங் டேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரோ நீங்கள் சொன்ன டேட் வந்து வேறையா இருக்குது, ஆனால் எங்கள் காலேஜ் வந்து வேறு டேட் சொன்னாங்க. அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும், மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கவுன்சிலிங் வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதாவது ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொருடைய காலேஜை பொறுத்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டேட் வந்து மாறும். அப்படிங்கிறதுனால உங்கள் காலேஜில் போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ வந்து சொல்லியிருக்காங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு சில காலேஜில் கால் பண்ண மாட்டாங்க, நம்மளால் தான் வாலண்டியராக போயிட்டு வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா காலேஜுக்கும் மோஸ்ட்லி வந்து கால் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. யார் கால் பண்ணாலும் தயவுசெய்து அட்டன் பண்ணி பேசுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ரேங்க் லிஸ்ட் வந்து எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ஷோ ஆகுது இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து இருக்கும் இந்த இடத்துல. இப்போ இவ்வளோ பேர் இருக்குது ப்ரோ, என்னோட பேர் எப்படி ப்ரோ நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை மொபைல் மூலியமாக பார்த்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சர்ச் ஐக்கன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் நான் வந்து டைப் பண்ணுறேன். சத்யபிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து நான் டைப் பண்ணுறேன். பிரியான்னு போட்ட உடனே பிரியாவில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்துருக்கும். அப்படிங்கிறதுனால பிரியா பக்கத்தில் உங்களோட இன்சியில் நீங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கேன், சரிங்களா? பிரியா கே அப்படின்னு போட்டாச்சுன்னா பிரியாவில் இருக்கக்கூடிய கே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வரும். அந்த பேரில் நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட ரேங்க் லிஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க, நீங்கள் எந்த அகாடமிக்கில் வந்து படிச்சிங்க அப்படிங்கிறது A to Z உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன் காசால அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் இடத்துல அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த நம்பரை நீங்கள் மேலே வந்து டைப் பண்ணாலே போதும். இந்த நம்பர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இங்கனக்குள்ள நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் பேர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். மோஸ்ட்லி அப்ளை பண்ண எல்லாருக்குமே பேர் வந்து வந்துருச்சுங்க. அப்போ பேர் வந்துருச்சுனாலே அந்த காலேஜில் நமக்கு வந்து சீட்டு கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் கவுன்சிலிங் போகணும். கவுன்சிலிங் போயினதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும், செகண்ட் ரவுண்ட் இருக்கும். 2 ரவுண்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில பேர் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சீட்டு இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்மே ஆகும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால ப்ரோ என் பேர்லாம் வந்துச்சு அப்படியே என்ன சொல்லுவாங்க, என்னோட பேர் வந்துருச்சு, நான் வந்து டேரெக்டாக காலேஜில் போய் சேர்ந்துக்கலாமா, ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஏன்னா இப்போ தானே +2 முடிச்சுட்டு உள்ள போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குறது தப்புன்னு கிடையாது. ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிங்கிறதுனால உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட்லி 50% எதிர்பார்க்கலாம், 50% எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்கிறது நம்ம கையில் இல்லை, அது வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது, காலேஜோடைய பிரின்சிபல் கையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பக்கவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நான் சொல்லக்கூடிய மேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும், கவுன்சிலிங்கு எப்படி போகணும், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறது போன ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒவ்வொரு காலேஜில் என்றைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு. அப்படிங்கிறதுனால இந்த காலேஜுக்கான டேட் வந்து இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இது ஒவ்வொரு காலேஜுக்கு மட்டும் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குது, இல்லை இது வரைக்கும் எவ்வளோ பீப்புள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, முதல் கலந்தாய்வு வந்து எப்போ நடக்கும், பிகாமுக்கு வந்து 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 8ஆம் தேதி தான் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துட்டாங்க. கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் சொல்லிட்டு அசல் மற்றும் நகல் அப்படிங்கிற சொல்லிட்டு மாற்றுச் சான்றிதழ் டிசி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக தேவைப்படும். 10th 12th 11th 12th மதிப்பெண் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலும் தேவைப்படும், 2 காப்பி ஜெராக்ஸும் தேவைப்படும். ஜாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களே டேரெக்டாக இ-சேவையில் அப்ளை பண்ணிக்கிற முடியும். 5 நாள் தான் உங்களுக்கு டைம். 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஆதார் கார்டு வந்து ஒரிஜினலும் வேணும், ஜெராக்ஸும் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு மட்டும் அட்மிஷன் போட்டுருக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்படிங்கிறனால நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரு 10 காப்பி 20 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் அடிக்கடி 3 காப்பின்னு கேட்டாங்கன்னா 3 மட்டும் நீங்கள் கொண்டு போகாதீங்க தயவுசெய்து. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நம்மளை வந்து அலைய விட்டுருவாங்க. கொஞ்சம் எல்லாமே நம்ம ப்ராப்பராக முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாகவே போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு TN காசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி உங்களுக்கு என்ன அப்டேட் வேணாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம டீமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க. அது ரிலேட்டடாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.